சீட்டியா? அப்பா வாப்பா போலாம், டைம் ஆயிடுச்சுப்பா. போலாம். நகை கழட்டி அம்மா கொடுத்துருந்தான். அது போட்டுக்கப்பா. தங்கம் இது வந்து தங்கம் வந்து இப்போ ரேட் அதிகம் போயிட்டு இருந்தா. ஒரு பவுன் 1,50,000 ரூபா. பஸ்ல போகும்போது என்ன எடுத்துக்கணும், அது குளிக்க போறோம். கீழே வந்து என்ன பண்றது, கழட்டி தரேன் அம்மா கூட. சரி ஓகேப்பா. அம்மா கூட பத்தமா சொல்லுங்க, சட்டையை கொடுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. அப்பா தங்கம் தான் என்னப்பா, தங்கம் எங்கிட்டுப்பா கிடைக்குது? தங்கம் வந்துமா பூமியில இருந்து சொல்றாங்கன்னா பூமி கிடைக்கல. பூமி அதாவது 4 நாளுக்கு முன்னாடியே வந்து விண்வெளியில 2 நட்சத்திரம் மோதி கீழே வந்து தங்கம் சொல்றாங்க. அதாவது சாதா நட்சத்திரம் கிடைத்தாங்க, நியூட்ரான் நட்சத்திரம் மோதி தான் ஊன்றதுதான் தங்கம் சொல்றாங்க. அதாவது பூமியில வந்து 14 கோடி டன் வந்து தங்கம் இருக்கு. அதான் இப்போதைக்கு 2 லட்சம் டன் தான் தங்கம் எடுத்துக்காங்களாம். அதாவது மைய பகுதியில தங்கம் அதிகமா இருக்கு. ஆனா மைய பகுதி நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம மேற்பரப்பில இருந்து கீழே போகும்போது 3000 கிலோமீட்டர் கீழே போனாதான் தங்கம் இருக்கணுமா. ஆனா 3000 கிலோமீட்டர் கீழே போகும்போது 5004 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குமா. அங்க கிட்ட மனுஷன் கிட்ட போக முடியாதான். அதாவது சூரியன் கிட்ட போனா எப்படி இருக்கும், அந்த கிட்ட அதிகமா அங்க கீழே இருக்குமா, அதை போக முடியாதான். ஆனா மனிதன் என்ன முடியாதுன்னா 12 கிலோமீட்டர் நோண்டிருக்கான். நமக்கு ஒரு 3000 கிலோமீட்டர். புரியுதா? அதாவது நம்ம நகையெல்லாம் வந்து பூமி கிடைச்சிருந்தோமா, விண்வெளியில இருந்து மோதி கிடைச்சதுதான் தங்கம் பிளாட்டினம் கிடைச்சது. புரிஞ்சுதா? அதான் அதிகமா சொல்றேன். ஓகேவா? இந்த